யாத்ரானும் நமக்கு 2வது கிளாஸ். முதல் கிளாஸ் முடிச்சிட்டோம். சரியா? அதில் ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சொல்லிட்டேன், அடல் காடல் வேல்யூலாம் சொல்லிட்டேன். யாத்ராம 1:1க்கு நீங்கள் அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும், வேல்யூ கரெக்டாக வந்துடும். சரி, கர்த்தர் கொடுத்த மொழியில உபதேசம் என்ன உபதேசம் சொன்னா, ஆணும் பெண்ணும் தான், மேல் அண்ட் ஃபீமேல், ஆணும் பெண்ணும் தான் உபதேசம். ஆணும் பெண்ணும் கர்த்தர் உருவாக்கின எல்லாத்தையும் ஜோடியாக தான் உருவாக்குனாரு. மனுஷனையும் ஆணும் பெண்ணுமா தான் உருவாக்குனாரு. சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் ஆணும் பெண்ணுமா தான் உருவாக்குனாரு. அந்த உபதேசத்தையும், வேத உபதேசத்தினுடைய அடிப்படையும் ஆணும் பெண்ணுமா தான் வச்சிருக்காரு. மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிதான் வச்சிருக்கிறார். சரியா? ஆனால் இதை டிரான்ஸ்லேட் பண்ண அடுத்த வேற மொழிகள் அவங்கவுங்க சொந்த மொழிகளில் கொண்டு வரும்போது இதை எடுக்க முடியாது. நீங்கள் மேல் ஃபீமேல் பார்க்க முடியாது. ஆண் எழுத்து எது, பெண் எழுத்து எது, ஆண் வசனம் எது, எந்த வசனம் ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதான்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு கர்த்தர் கொடுத்த மொழியில தான் நம்ம எடுக்க முடியும். ஒரிஜினலில் தான், எபிரேயத்தில் தான் எடுக்க முடியும். சரியா? ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆதியாகமும் யாத்ராகமும் ரெட்ஷிப்பு பேஸ் பண்ணியிருக்கோம். ரெட்ஷிப்பை அடிப்படையாக கொண்டு இருக்கும். ஏன் அந்த கர்த்தர் கொடுத்த மொழியில ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆசை, அவருடைய எதிர்பார்ப்பு, இது எல்லாமே வார்த்தை வடிவத்தில் தான் எழுதி கொடுத்தார். அதை அப்படியே புரிஞ்சு கொள்றதுக்கு தான் நம்ம எபிரேயத்தில் படிக்கிறோம். அவருடைய மனதை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் தேவன் வார்த்தையா எழுதி கொடுத்தாரு. அதை மொழி மாற்றம் பண்ணும்போது சில இடங்கள்ல மாறுது. அதை அப்படியே புரிஞ்சு கொள்றதுக்காக தான் நம்ம வேத வாக்கியங்களே அவர் கொடுத்த பிரகாரமாக, அவர் கொடுத்த மொழியிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நமக்கு தேவையா இருக்கிறது. சரியா? சரி, நோவா காலத்துல வெள்ளத்தால் உலகம் அழிக்கப்படும் போது உயிரோடு இருந்தது 8 பேர். சரியா? லோத்து காலத்துல சோதம் கொமரா அழிக்கப்படும் போது உயிரோடு இருந்தது எத்தனை பேர்? 3 பேர். லோத்தும் அவனுடைய 2 குமாரத்திகளும். இது எதற்கு அடையாளம்னு சொன்னா, மணவாட்டிக்கு அடையாளம். எப்படின்னு சொன்னா, மனுஷகுமாரன் வரும்போது நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். லோத்துவின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாரா? இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்றாரா? 8 பேர் உயிரோடு இருந்தாங்களா வெள்ளத்தால் உலகம் அழிக்கப்படும் போது? லோத்துவின் நாட்கள்ல 3 பேர் உயிரோடு இருந்தாங்களா? 8 + 3 11. இப்போ மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல எப்படி நடக்கும்? மணவாட்டி தான் சேர்ந்து கொள்வாள், மணவாட்டி தான் எடுத்துக்கொள்ளப்படுவாள். உயிரோடு இருந்தது பார்த்தீங்கன்னா, சோதம் குமரா அழிக்கப்படும் போதும் நோவா காலத்து வெள்ளத்தில் அழிக்கப்படும் போதும் 8 பேர் இருந்தாங்க, இங்க 3 பேர் இருந்தாங்க. 8 + 3 11 மணவாட்டி. 83 அப்படியே எடுத்தீங்கனாலும் காலானா மணவாட்டி. அப்போ யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்? மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல யார் உயிரோடு இருப்பா? அதாவது ஆத்மா மரிக்காமல் ஆத்மா உயிரோடு இருந்து ஆத்மா பூரண மைமீன் சாயலை அடைந்து சேர்ந்து கொள்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா 11 மணவாட்டி தான் சேர்ந்து கொள்வாள். மணவாட்டி தான் உயிரோடு மைமை அடைந்து எடுத்துக்கொள்ளப்படுவாள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் சொல்றாரு. சரியா? இப்போ யாத்திராகமத்தில் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருத்தர் வாசிங்க.
வாசிங்க யாராவது. யாத்ராகமம் 3:2 வசனம். எல்லாருக்கும் கேக்குதா? அப்படிதான் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். மற்ற எல்லாரும் கேக்குதா? இல்ல, இது கொஞ்சம் நெட் ப்ராப்ளம். எங்க நெட் ப்ராப்ளம்? அப்படியா? ஆமா, நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. மற்றவங்களுக்கு எப்படி கேக்குது? எங்களுக்கு இப்ப மொபைல் டேட்டா வைஃபை ஒர்க் ஆகல. ஓ, ஆ, மற்றவங்களுக்கு எப்படி கேக்குது? கேக்குது. சோத்திரம். யாராவது வாசிங்களா எடுத்தவங்க? சரியா? சின்ன வயசு ஆளுங்க வாசிங்க, வயசானவங்க எல்லாம் வாசிக்க விடாதீங்க. ஐயா, யாத்திரா 3:2. ஆமா ஆமா. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து கேக்குதா? நல்லா கேக்குது, வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து இருந்தோம், அது வெந்து போகாமல் இருந்தது. சரியா? இப்போ முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனம் பண்ணார்னு வாசிக்கிறோம். ஆனால் நீங்க எபிரேயத்துல போயிட்டு அதுக்கு ஆடியில் போட்டு படிச்சீங்கன்னா முச்செடி தரிசனமானவர் மணவாளன் அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு காண்பிக்குது. அக்கினிமயமான தேவன் அப்படின்னு எடுக்கும்போது இந்த நம்ம பார்க்குற நெருப்பு இல்லை கர்த்தர். இந்த நெருப்பு தண்ணி ஊற்றினா அணைஞ்சிரும். நம்ம கர்த்தரை தண்ணி ஊற்றிலாம் அணைக்க முடியாது. சரியா? அதனால அக்கினி ஜுவாலையிலிருந்து தரிசனமான கர்த்தர்னு சொல்லும்போது அக்கினிமயமான தேவன் சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம பார்க்குற நெருப்பு இல்லை, இந்த அக்கினி இல்லை, ஆவிக்குரிய அக்கினி. அந்த அக்கினி நம்ம அணைக்க முடியாது. அதாவது ஆவிக்குரிய அக்கினியை அணைக்க முடியாது. இந்த அக்கினியை நீங்க பெரிய தண்ணீர் எடுத்து ஊதினீங்கன்னா அணைச்சிடலாம். ஆனால் அதை அணைக்க முடியாது. அதனால இங்க புறம்பா நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி நடுவிலிருந்து மோசேக்கு தரிசனமானார். ஆனா உள்ள பார்க்கும்போது, சத்தியத்துல பார்க்கும்போது மணவாளன் தான் தரிசனமானார்னு சொல்லி நம்ம வாசிக்கும். சரியா? இப்போ வேதத்தை மேலோட்டமா வாசிக்கும் போது நமக்கு இருக்கிறது சம்பவம். அந்த சம்பவம் எல்லா மொழிகள்லையும் அவங்க மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம சொந்த மொழிகள்லேயே கிடைச்சிடும். தமிழில் நம்ம வாசித்தாலே எபிரேயத்தில் மேலோட்டமாக இருக்கிறது சம்பவமாக அங்கே நமக்கு கிடைச்சிடும். நம்ம சம்பவத்துக்காக எபிரேயத்தை படிக்க வேண்டியதில்லை, உள்ள இருக்கிற மீனிங்காக தான், சத்தியத்திற்காக தான் எபிரேயம் படிக்க வேண்டியதாக இருக்கு. சரியா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிய 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 தான் நம்முடைய மாம்ச சிந்தையிலிருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கழுவப்பட்டோம். இன்னொரு விடுதலை தேவைப்படுது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இது என்ன மாதிரி விடுதலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமிச சிந்தையிலிருந்து விடுதலை. சரியா? இன்னொரு விடுதலை இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கிடைக்கிற ஒரு ரட்சிப்பு அப்படின்னு வேதம் சொல்லும். அது என்ன ரட்சிப்பு? அது என்ன விடுதலை? அது மாமிச சரீரத்திலிருந்தே விடுதலை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும் போது, நம்முடைய பாவம் கழுவப்படும் போது, ஞானஸ்நானம் எடுக்கும் போது, அந்த அனுபவத்துல நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை. அடுத்து சத்தியத்தை அறியும் போது மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலை. அடுத்து நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் சேர்ந்து கொள்ளும் போது மாமிச சரீரத்திலிருந்து விடுதலை. அதான் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காகவே நாம் இந்த சரீரத்திலே போர்வை தரித்தவர்கள், அந்த சரீரத்தை தரித்தவர்களா இருக்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோமா?
இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு கிடைக்கிற நிச்சயத்திற்காக காத்திருங்கள்னு ஒரு இடத்துல வாசிக்கிறோமா? வசனம் சொல்றேன். ஏதுல இருக்கு ஒரு வசனம், இன்னொரு வசனம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைக்காக காத்திருங்கள் அப்படின்ற மாதிரி வரும். அந்த வசனம் நிருபத்தில் தான் இருக்கு. இந்த வசனம் சொல்றேன். இல்லைங்களா? சரி, சப்ஜெக்ட்ல இல்ல, ஒரு வசனம் சொல்லலாம்னு பார்த்தேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:13. 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். இன்னைக்கு எல்லாரும் கிருபை பெற்றுக்கொண்டோம், பரலோக நிச்சயம், நித்தியம் கண்டிப்பா கொடுத்துருவாருன்ற மாதிரி சொல்ல பேசுறப்ப எல்லா சபைகள்லயும் பெரும்பாலும் பிரசங்கிக்கிறாங்க. இந்த கிருபையை பிரசங்கிக்கிறவங்க, செழிப்பை உபதேசிக்கிறவங்க அப்படிதான் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போதும் ஒரு கிருபை நமக்கு தேவைப்படுது. அதுதான் நம்முடைய இதே அதிகாரத்தில் நம்ம அறிந்திருக்கிறோம். கடைசி காலத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, அதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற ரட்சிப்பு. அப்பவும் நமக்கு மறுரூபப்படுவதற்கு ஒரு கிருபை தேவைப்படுது. அது எந்த மாதிரி கிருபை? அது இந்த மாம்ச சரீரத்திலிருந்து விடுதலையாகும். இந்த அழிவுக்குரிய சரீரத்திலிருந்து அழியாத சரீரத்துக்கு மாறணும். இந்த மகிமை இல்லாத சரீரத்திலிருந்து மகிமையுள்ள சரீரத்திற்கு மாறணும். இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்திற்கு மாறணும். சரியா? இது மாறுறதுக்கும் நமக்கு அது வரைக்கும் அப்பதான் நமக்கு ஓட்டம் முடிவு பெறுது. அதனால அது வரைக்கும் கிருபையை பெற்றுக்கொண்டு அடுத்து சத்தியத்துல வளராம இருந்தா முடியாது. கிருபையை பெற்றுக்கொண்டு, கிருபை ஆண்டவர் கொடுக்கறதே சத்தியத்தை கை கொள்றதுக்காக தான் கிருபையை கொடுக்கிறார். இப்ப கிருபையில நாம் நிலை நிற்கிறோம்னா அதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னா, அதுக்கு ஒரே அடையாளம் தான். பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மை மேற்கொள்ள கூடாது. அதுதான் அதற்கு அடையாளம். வேதம் காண்பிக்கிற அடையாளம் அதுதான்.
அப்போ ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன் கிருபையை பிரசங்கிச்சு, ஆனால் பாவ வாழ்க்கை வாழ்றான்னா, அப்ப என்ன அது? அங்க மிஸ் ஆகுது. அங்க பிரச்சனை. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவ வாழ்க்கை, பாவம் கிரியை செஞ்சுச்சுன்னா, அவர் பிரசங்கிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? மாறா பிரசங்கிக்கிறாரு, ஒண்ணு பேசுறாரு, இன்னொன்னு வாழ்றாருன்னு அர்த்தம். கிருபையில் நிலை நிற்கிறார் ஒரு மனிதர், ஒரு ஆத்மா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பாவம் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால்தான் கிருபையில் நிலை நிற்கிறார்னு அர்த்தம். சரியா? அதனால நம்ம தெளிவா இருக்கணும் சத்தியத்தை. கடைசி நாட்கள்ல அநேக வேத புரட்டர்கள் எழும்பிட்டாங்க. யூடியூப்ல முன்ன காலம் மாதிரி காசு கொடுத்து பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடத்தணுன்ற மாதிரி கட்டாயம் இல்லை. யூடியூப்ல எல்லாரும் ஒரு செல் இருந்தா ஆளுக்கு பேசக்கூடிய காலம் ஆயிடுச்சு. அநேக உபதேசங்கள் நம்ம வரும்போது நம்ம எப்படி கண்ணோக்கி பார்க்கணும்னா, எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பார்த்து தான் உபதேசத்தின் அடிப்படையில் சரியா இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். வசனத்தின் உபதேசத்திற்கு மாறா இருந்தா அதை நம்ம தேவனுடைய ஆவினை ஏற்றுக்கொள்ள முடியாது. தெளிவா இருக்கணும். சரியா? வேதத்தை அவர் சொந்த மொழியில் அவர் கொடுத்த பிரகாரம் படிக்கும்போது நம்முடைய சொந்த கருத்து எந்த கருத்தும் நம்ம சொல்ல போறதில்ல. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை புரட்டாமல் அப்படியே சொல்றதுக்காக, அப்படியே வெளிப்படுத்துறதுக்காக தான் ஒரிஜினல்ல படிக்கிறோம் வேதத்தை. அதனால தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்க முடியும். நம்ம வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டோம்னா கண்டிப்பா அதுல உண்மையான அர்த்தத்தை அறியும் போது ஐயோ மாத்தி சொல்லிட்டோம்னு குற்ற மனசாட்சி நம்மளை குத்தும். அதுல இருக்கிற பிரகாரமா சொல்லிட்டோம்னா மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாது. அதனால மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வேதம் சொல்லுது. வீணான வார்த்தைன்னா இப்ப நம்ம சும்மா ஜென்ரலா பேசுறோம்ல, வேலை நிமித்தமா பேசுறோம், சரியா? குடும்பத்து நிமித்தம் பேசுறோம், நம்முடைய அனுதின அலுவல் நிமித்தம் நிறைய காரியங்களை பேசுறோம். அந்த வார்த்தைகள் குறித்து அல்ல. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறிச்சுன்னா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வீணா பேசுனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து மாத்தி மாறுபாடா புரட்டி பேசினா மாட்டிக்குவீங்க. அதை குறித்து தான் வீணான வார்த்தைகள் யாவற்றையும் குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்றார். ஏன்னா கர்த்தர் உண்டாக்கின தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துரு. ஏன்னா வார்த்தை தான் கர்த்தர் தான் வார்த்தை. அதனால அந்த வார்த்தையை பேசும்போது நம்ம ஒரு மனிதனை குறித்து பேசல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை குறித்து பேசுறோம். அப்ப ரொம்ப கவனமா தெளிவா பேசணும். தெரியலைன்னா பேசாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா டீச் பண்ற ஆளு கரெக்டா கர்த்தரை அறிஞ்சிட்டு தான் போதிக்கணும். அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆக வேண்டாம், ஆகாதிருப்பீர்களான்னு சொல்றார். ஏன்னா ஒரு சுவிசேஷகன் தான் அறிந்த சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வேதத்தை உபதேசிக்கிறவர் அப்படி சொல்ல முடியாது. வேதத்தை உபதேசிக்கிறவங்க அப்படிதான் எனக்கு இதான் தெரியும், இதான் சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு போக முடியாது. என்ன இருக்குதோ இருக்கிறது தான் சொல்லணும். மாற்றி பேசினா கணக்கு கொடுக்கணும். தேறின வேத பாரகனவனும் பழையவைகளிலிருந்தும் புதியவைகளிலிருந்தும் தன் மக்களுக்கு எடுத்து கொடுக்குற நல்ல வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ரெண்டுத்திலிருந்தும் பழைய உடன்படிக்கையிலிருந்தும் புதிய உடன்படிக்கையிலிருந்து எடுத்து சத்தியத்தை கரெக்டா காண்பிக்கணும். வேதத்தை உபதேசிச்சோம்னா கண்டிப்பா கரெக்டா காட்டும். சரியா? சரி, சரி. யாத்ரா 3:2 வாசிச்சிட்டோம் இல்லையா? 3:2ல
சிங்கிள் மட்டும் போடணும். சரியா? சிங்கிள் மட்டும் போடணும். நான் சொல்ற வார்த்தைக்கு போடுறீங்களா? கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்படிங்கிறதுக்கு தான் சிங்கிள் மட்டும் போடணும். சொல்றேன், போடுங்க. ஒரு எழுத்தா போடுங்க. சிங்கிள் மட்டும் போட்டா போதும். ஆடியல் கார்டில் போட வேண்டாம். நம்பரை போட்டுட்டு சிங்கிள் டிஜிட்ல கூட்டுவீங்களா? 1 + 5 + அப்படி சிங்கிளில் கூட்டுவீங்களா? 0 வேல்யூ இல்லாமல் அந்த மாதிரி கூட்டுங்க. கூட்டினா அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரியா? எழுதுங்க. வாவ் 6வது எழுத்து. வாவ். யோத் 10வது எழுத்து. அடுத்து ரேஷ் 20வது எழுத்து. அடுத்து ஆலஃப் முதல் எழுத்து, ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்போ வாவ், யோத், ரேஷ், ஆலஃப். வாவ் 6வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, ரேஷ் 20வது எழுத்து, ஆலஃப் முதல் எழுத்து. அடுத்த வார்த்தை வந்து மெம் 13வது லெட்டர், லாமட் 12வது லெட்டர், ஆலஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர், காஃப் சோஃபித் 11வது எழுத்து. மெம், லாமட், ஆலஃப், காஃப் சோஃபித். மெம் 13வது எழுத்து, லாமட் 12வது எழுத்து, ஆலஃப் முதல் எழுத்து, காஃப் சோஃபித் 11வது எழுத்து. அடுத்து 3வது வார்த்தை யோத் 10வது எழுத்து, ஹே 5வது எழுத்து, வாவ் 6வது எழுத்து, மறுபடியும் ஹே 5வது எழுத்து. யோத் ஹே வாவ் ஹே, யோத் ஹே வாவ் ஹே. யோத் 10வது எழுத்து, ஹே 5வது எழுத்து, வாவ் 6வது எழுத்து, ஹே 5வது எழுத்து. 3 வார்த்தை முடிஞ்சது. சரியா? அடுத்து 4வது வார்த்தை ஆலஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர், லாமட் 12வது லெட்டர், யோத் 10வது லெட்டர், வாவ் 6வது லெட்டர். ஆலஃப், லாமட், யோத், வாவ். ஆலஃப் முதல் எழுத்து, லாமட் 12வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, வாவ் 6வது எழுத்து. அடுத்த வார்த்தை பேத் 2வது எழுத்து, லாமட் 12வது எழுத்து, மறுபடியும் பேத் 2வது எழுத்து, டவ் 22வது எழுத்து. பேத், லாமட், பேத், டவ். பேத் செகண்ட் லெட்டர், லாமட் 12th லெட்டர், பேத் செகண்ட் லெட்டர், டவ் 22nd லெட்டர். அடுத்து ஆலஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஷின் 21வது லெட்டர். ஆலஃப், ஷின். ஆலஃப், ஷின். ஆலஃப் முதல் எழுத்து, ஷின் 21வது எழுத்து. அடுத்து மெம், டவ், வாவ், காஃப் சோஃபித். மெம் 13வது எழுத்து, டவ் 22வது எழுத்து, வாவ் 6வது எழுத்து, காஃப் சோஃபித் 11வது எழுத்து. மெம், டவ், வாவ், காஃப் சோஃபித். மெம் 13, டவ் 22, வாவ் 6, காஃப் சோஃபித் 11. அடுத்தது ஹே 5வது எழுத்து, சாமக் 15வது எழுத்து, நுன் 14, ஹே 5. மறுபடியும் சொல்றேன். ஹே, சாமக், நுன், ஹே. ஹே 5வது எழுத்து, சாமக் 15,
நுண் 14, ஹே 5. இப்போ 8 வார்த்தை எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்துட்டு எத்தனை எழுத்து இருக்குன்னு எண்ணி சொல்லுங்க. கரெக்டாக போட்டிருக்கீங்களா பார்ப்போம். சோதரங்க 7 வார்த்தை தானுங்க வருது. 7 இல்லை 8 வார்த்தைங்கய்யா. வரிசையா 8 வார்த்தை எத்தனை எழுத்து வருதுன்னு பாருங்கய்யா. அதை வச்சு பார்த்துடலாம். ஐயா 30 30 எழுத்துங்க. 30 எழுத்து கரெக்ட். உங்களுக்கு எத்தனை வார்த்தை வருது? 30 வார்த்தையா? 30 எழுத்து 8 வார்த்தை. ஐயா உங்களுக்கு எத்தனை எழுத்து வருதுன்னு பாருங்க. எந்த வார்த்தைன்னு கண்டுபிடிப்போம். 6வது வார்த்தை இருக்குங்கய்யா. 1 2 3 4 5 6வது வார்த்தை ஆலஃப் ஷீன். ஆலஃப் முதல் எழுத்து, ஷீன் 21வது எழுத்து. அது ஒரு வார்த்தைங்களா? அது ஒரு வார்த்தைங்க. சரிங்க சரிங்க சோத்துருங்க. அப்ப 8 வார்த்தை ரைட்டுங்க. 8 வார்த்தை 30 எழுத்து. நல்லங்க சோத்துருங்க. சோத்திரம். இப்போ இதுக்கு எல்லாம் ஆடில் கார்டில் போடுங்க. 6 6 10 10 20 200 1 1ன்னு போட்டுட்டு மொத்தமாக கூட்ட வேண்டாம். சிங்கிள் வேல்யூ மட்டும் கூட்டுங்க. அப்படின்னா 6 + 10ன்னு கூட்டக்கூடாது. 6 + 1 + 2 + 1 கூட்டணும். கீழே 6 + 1 + 200ன்னு கூட்டக்கூடாது. 6 + 1 இதான் சிங்கிள். உங்களுக்கு தெரியும். யாருக்காவது புரியலன்னா சொல்கிறேன். அவங்க சிங்கிளில் கூட்டிட்டு அந்தந்த வார்த்தையை கூட்டிட்டு மேலே இருக்கிற சிங்கிள் கீழே இருக்கிற சிங்கிளையும் கூட்டி போட்டுருக்கேன். கூட்டி போட்டுட்டு சிங்கிள் டோட்டல் வருதுல்ல, அதை சிங்கிள் டிஜிட்டில் கூட்டணும் எல்லாத்தையும். முதல்ல சிங்கிள் வேல்யூ போடுங்க. போட்டுட்டு அந்தந்த வார்த்தைக்கு கூட்டுங்க. கூட்டி போட்டுட்டு வர்ற டோட்டலை சிங்கிள் டு சிங்கிளாக கூட்டணும். போடுங்க. போட்டு சொல்கிறேன். சிங்கிள் வேல்யூ போடுங்க. ஆடில் கார்டில் போட்டுட்டு ஆடில் கார்டில் மொத்தமாக கூட்ட வேண்டாம். சிங்கிள் போட்டுட்டு சிங்கிளை கூட்டி கூட்டி போடுங்க. அந்தந்த வார்த்தைக்குள்ளதை கூட்டி போடுங்க. 8 ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை சிங்கிள் டு சிங்கிளில் கூட்டணும். அப்பதான் உங்களுக்கு இது புரியும். சரியா? அல்லேலூயா. போடுங்க. போட்டு சொல்லுங்க.
முடியல வைக்கலாம். இப்போ முடிச்சுட்டு செல் அப்போ அது ஆஃப் ஆயிடும். அதுதான் செட்டிங்ஸில் போயிட்டு சைலண்ட். ஓட்டிங்கன்னா சொல்லுங்க. சிங்கிள்ல இதுக்கு 10/10. அப்படி எல்லா வார்த்தைக்கும் 10/10. ரெண்டாவது வார்த்தைக்கு 10/10. கரெக்ட். முதல் வார்த்தைக்கு 17/17. 17 கரெக்டுமா. நாலாவதுக்கு 11/11. 5 11/11. 6க்கு 4/4. 7 16/16. 8 21/21. கரெக்டாயா? கரெக்டா இருக்குமா. கரெக்ட். ஓகே. வெரி இது குட். என்ன நல்லா செய்யணும்? போட்டு. இப்ப இந்த 10 கூட்டி போட்டுருங்க. முதல் வார்த்தைக்கு 10 + 10 20ன்னு போட்டுருங்க. அதே மாதிரி 8 வார்த்தைக்கும் கூட்டி போட்டுட்டு அந்த வர்ற ஆன்சரை அந்த இல்ல 10 + 10 மேல உள்ளதா கூட்டணுமா? மேல உள்ள 10 10 17 இப்படி கூட்டணுமா? ஆமா. அப்படி கூட்டினீங்கன்னா ம், இல்ல 10 10 17 அப்படி கூட்ட வேணாம். ம். இப்ப இந்த 10 + 10 அந்த சிங்கிள் அப்படி கூட்டி கீழே டோட்டல் போட்டுருங்க. 20 வருமா? அந்த அந்த ஆன்சரை சிங்கிள்ல கூட்டணும். அடுத்ததுக்கும் 10 + 10 20 வருமா? அப்ப 20 20 + 20ன்னு கூட்டாம 2 + 2 4ன்னு கூட்டணும். 4ன்னு கூட்டி ஒரு ஆன்சர் வரும். அது எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. அ- இப்ப ஆமா. மூணாவது வார்த்தை ஒரு என்னம்மா? சேர்க்கணும்ல. 17 மூணாவது வார்த்தை. ஆமா 17 17 அதை கூட்டி போட்டுருங்க. 34 வருமா? அப்ப அந்த 34 கூட்டும் போது 3 + 4 அப்படி கூட்டணும். ஓகே அடுத்த ஓகே. அந்த மாதிரி. இது 22.
இது 20 20 கூட 4ன்னு போட்டிருக்கீங்க. ஆமா, முதல்ல இது 2 + 2 அப்படி கூட்டியிருக்கோமா, அதே மாதிரி எல்லா வார்த்தைக்கும் 8 வார்த்தைக்கும் உள்ள சிங்கிள் வேல்யூ மொத்தமா கூட்டி போட்டுட்டு அந்த வர ஆன்சரை சிங்கிள் டிஜிட்ல கூட்டணும். அதாவது 20 + 20 அப்படி கூட்டாம 2 + 2 + 3 + 4 + 2 + 2 அப்படி கூட்டுங்க. +2 + 2 + 8 + 3 + 2 + 4 + 2 அப்படி எல் கடைசியில 12ன்னு வருதுயா. ஆன்சர் கரெக்டா? 12. ஆன்சர் 12 எப்படிமா வருது? 38 வரணும். 2 2 7 4 4 8 6 6 அப்படி கூட்டினேன் ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஆமா, அப்படி 39 கூட்டினீங்கன்னா 39 வருது. 38 வரணும். 2 அப்படி சொல்றேன் பாருங்க, வரிசையாக ஆன்சர் கரெக்டா போட்டிருக்கீங்களா பாருங்க. முதல் வார்த்தைக்கு 10 10 20 வருதா, அப்ப 2. ஆ, அடுத்த ரெண்டாவது 2. வார்த்தைக்கு 2 2 4. அடுத்த வார்த்தைக்கு 7. 34, அப்ப 3 4 7. ஆ, அடுத்த வார்த்தைக்கு 22, அப்ப 2 2 4. ஆ, அடுத்த வார்த்தைக்கு 22, அப்ப 4. ம், அடுத்த வார்த்தைக்கு 8, அப்படியே போட்டுற வேண்டியதான். அடுத்த ஆமா. வார்த்தைக்கு 32, 3 2 5. 3 2 5. ஐயோ, நான் 6 போட்டுட்டேன். அதான் உனக்கு. அதுதான் கூடுது. 32 3 2 5 தான். 5. அடுத்த வார்த்தைக்கு 42, 4 2 6. 8 11ன்னு வருது ஆன்சர். 38 தான் ஆன்சர். 38னா மணவாளன். அப்ப நீங்க போட்டுக்கங்க, முட்செடியில் தரிசனமானவர் கர்த்தருடைய தூதனானவர் அல்ல, முட்செடியில் தரிசனமானவர் மணவாளன்ங்கிறது தான் ஆன்சர். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தா தான் புரியும். நான் சொல்லிட்டே போன கடகடன்னு அது எனக்கே திருப்தி இல்லை, வேகமா ஓடின மாதிரி இருக்கு. அதனால பொறுமையா போலாம். 38ன்னு போட்டுக்குங்க. முட்செடியில் தரிசனமானவர் மணவாளன். மணவாளன் தான் முட்செடியில தரிசனமாயிருக்காரு. புரியுது. இதுதான். ஓகே, எல்லாருக்கும் வருதா 38? மற்றவங்களுக்கு வரலாம் சொல்லுங்க, எங்கன்னு பார்த்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தவறு கிடையாது. மற்றவங்களுக்குலாம் ஓகேவா? மற்றவங்களுக்குலாம் பழைய பேச்சு புது பேச்சு எல்லாருக்கும் வருதா? வருதுங்க 38. வருவியா? வருதா? சரி. அப்புறம் யாத்திரை ஒண்ணுமா டோட்டல் போடவே இல்லையே, அதுக்கு விளக்கம் கொடுக்கவே இல்லையே. ஐயா, அது பிரேக் பண்ணலையா ஐயா? நம்ம ஒண்ணுமே பார்க்கலையே. நீங்க ஹோம் ஒர்க்குன்னு சொல்ல மாட்டீங்க, அப்படியே போட வச்சு அப்படியே நிக்குது. சரி, இப்போ
பார்த்துருவோம். நான் பார்த்துட்டோம்னு நினைச்சு ஞாபகத்துல பார்த்துடலாம்ப்பா. பார்க்கலாம். சரி, அப்ப அதை எடுங்க பார்த்துக்கலாம். ம் யாத்திராம 1:1க்கு மொத்தம் 11 வார்த்தை, 44 எழுத்து. எழுத்தா? ஆர்டினல் ம். எவ்வளவு வருது, கார்டினல் எவ்வளவு வருது? ஆடினல் வந்து 443, ம், 3161 கார்டினல். கரெக்டுங்க கரெக்டுங்க. அடுத்தாப்புல 3161 ரெண்டையும் கூட்டிருங்க. 3161 443 கூட்டிருங்க. 4 3604. 3604 பிரேக் பண்ணிக்கங்க. ம் 3604 2999 பிளஸ் 605. 2999 பிளஸ் 605. 2999 ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன். 605 இஸ்ராயேல். இப்ப எகிப்துக்கு போன இஸ்ரவேல் புத்தருடைய குமாரங்களுடைய நாமங்கள் அப்படின்னு தமிழ்ல படிக்கிறோம். அதுக்கும் இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இங்க உள்ள போனது யாரெல்லாம் இருக்குது? மணவாளனும் ஆவிக்குரிய இஸ்ராயேலும், மணவாளனும் மணவாட்டியும் தான் உள்ள போறாங்க எகிப்துக்குள்ள. அதான் மீனிங். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நான் உன்னோட கூட எகிப்துக்கு வருவேன்னு யாக்கோபிட்ட சொல்லியிருந்தாரு. அப்ப லிட்ரலா சொல்லியிருந்தாரு. அது இங்க வார்த்தையில அப்படியே காண்பிக்கிறாரு, எப்படி உள்ள போறாங்க, சொன்னது எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறது அந்த வசனம். உள்ள போறது வார்த்தையாகி தேவனும் அவருடைய மணவாட்டியும், மணவாளனும் ஆவிக்குரிய இஸ்ராயலும். நீங்க 443 ஆர்டினல் சிங்கிளா கூட்டிக்கங்க. 4 + 4 + 3 11. 3161 சிங்கிளா கூட்டுங்க. 6 அதுவும் கூட்டினீங்கன்னா 11. 11 மணவாளன் மணவாட்டியும் தான் உள்ள போறாங்க. அதான் அதனுடைய அந்த வசனத்தினுடைய அர்த்தம். 11 தான் வரும். சிங்கிள் போட்டா எவ்வளோங்க வருது? 146 137. அதுவும் 11 தாங்க. மணவாளன் மணவாட்டியும் உள்ள போறாங்கன்னு எழுதி. 1 + 4 + 6 1 + 3 + 7 11. அந்த சிங்கிள் டு 11. சிங்கிள் 65 அதுவும் 11 தான். 11. சரி. எல்லாமே ஒரே மாதிரி தான் சாட்சி கொடுக்கும். மாத்தி மாத்தி சாட்சி கொடுக்கவே கொடுக்காது. அப்படி கொடுத்தா நம்ம தான் தப்பா போட்டிருப்போம் கணக்கு. 11 மணவாளனும் மணவாட்டியும் உள்ள போறாங்கங்கிறது தான். அதான் வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள் நமக்கு சொன்னார். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவங்கவுங்க மொழிபெயர்த்து படிக்கும்போது வசனத்தை ஆர்வத்தினால படிக்க ஆரம்பிக்கிறோம், மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறோம். தப்பல்ல. ஆனா அவனுடைய வசனம் நம்மள கிரியை செய்யறது தான் முக்கியம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் நம்மள சிந்தையை கிழித்து சரிப்படுத்தும், நம்முடைய இருதயத்தை குத்தி சரிப்படுத்தும். அதுதான் பெஸ்ட். மனப்பாடமா மூளையில இருக்கிறது நமக்கு பெரிய பிரயோஜனத்தை தராது. ஆனா வாழ்க்கையில உபயோகமாச்சுன்னா இந்த கேரக்டரை மாத்திரும். கேரக்டரை மாத்துறது தான் வசனம் செய்யற முதல் வேலை நமக்கு. எபிரேயர் 4:12 ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம் பல தடவை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்படின்னா நீங்க போட்டீங்கன்னா 11 காரியம் இருக்கும் அந்த வசனத்தில். வேதம் 11 காரியத்தை செய்யும். நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தனித்தனியா பிரிச்சு நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்திடும். எல்லாத்துக்குமே ஒரு தேவை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய சரீரம் இருக்கா? இந்த சரீரத்திற்கு நீங்க சாப்பாடும் தண்ணீரும் கொடுக்கணும். நம்முடைய ஆவி இருக்கா? இந்த ஆவிக்கு காத்து வேணும் சுவாசிக்க. நம்முடைய ஆத்மா இருக்கா? அதுக்கு பரிசுத்தமும் நீதியும் வேணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆவி ஆத்மா சரீரத்தை வசனம் செயல்படும் போது பிரிச்சு தனித்தனியா டீல் பண்ணும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, தனித்தனியா டீல் பண்ணும். ஏன்? மூணுத்துக்குமே வேற வேற தேவை இருக்கு.
நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இருக்கிறது இனிமேல் போற வாழ்க்கைக்கு போகும்போது செட் ஆகாது எதுவுமே. அப்ப இந்த வாழ்க்கை விருப்பமா இருக்காது. நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம் வந்தோம் கொஞ்சம் யோசிங்க. தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு தண்ணீர் கூடன்னு சொல்றோமா, தண்ணிக்குள்ள இருட்டு அறைக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கிறோம். அதுலதான் கிட்டத்தட்ட 280 நாட்கள், 10 மாசம் சொல்றாங்க வேதத்தின்படி 280 நாளும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 93 27 9 மாசமும் 10 நாளும் ஆனவொன்னு தான் டேட்டு கொடுத்துருவாங்க. டேட்டு கரெக்டா கொடுக்கறது அந்த 280 நாள் தான் மருத்துவம் கணக்கு பண்ணும். பெபிலிக்கலா நீங்க 280 நாள் தான் கணக்கு, 300 நாள் கணக்கு கிடையாது. அதனால 9 மாசமும் 10 நாளும் பிறந்தா எப்போ வேணாலும் டெலிவரி டேட் இருக்கும். என்னன்னா 280 எதுக்கு கணக்குன்னு சொன்னா 14 பிரமாணத்தின் அடிப்படையில் தான் 28 14 அடிப்படை தான் 280 நாள். புரிஞ்சு கொள்ளுங்க. தண்ணி குடத்துக்குள்ள 280 நாள் இருந்தோம். இருட்டு அறைக்குள்ள தண்ணீருக்குள்ள இருந்தோம். இப்ப அதுல இருந்து பூமிக்கு பிரசவித்து வெளியே வந்துட்டோம் தாயின் வயிற்றிலிருந்து. இப்ப யாராவது அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அமைதியா இருந்துச்சு, எந்த பரபரப்பு இல்லை, டென்ஷன் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, பிரச்சனை இல்லை, அதே மாதிரியே நான் தண்ணி மாதிரி செட் பண்ணி அதே மாதிரி யாராவது ஆக்சிஜனை கொடுத்தாங்கன்னா நான் அதுக்குள்ளேயே சுருண்டு வாழ்றேன், அந்த வாழ்க்கை தான் ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு அந்த வாழ்க்கை யாருக்காவது ஆசைப்படுறோமா? இல்ல அதை பத்தி யோசிக்கிறதே இல்லையானா? யாருமே இந்த உலகத்துல அந்த வாழ்க்கைக்கு யோசிக்கிறதே இல்லை. அப்படி யாருக்கும் பிடிக்காது. காரணம், அது அந்த வாழ்க்கை 10 மாச காலம் அளவும் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அது தண்ணீர் சார்ந்த உலகம். அதுல இருந்து பூமிக்கு வந்தாச்சு. இப்ப யாரும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறது இல்லை. அதே மாதிரிதான் நம்ம இங்க இருந்து ஜெயிச்சு நித்தியத்துக்கு கடந்து போயிட்டோம்னா இந்த வாழ்க்கை அடப்போட ரொம்ப அற்பமா தோணும். அடைச்ச அப்படி சொல்லுவோம்ல தமிழ்ல, அதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா அது ஆத்மா சார்ந்த உலகம். இப்ப இருக்கிறது தாயின் வயிற்றுல இருந்து தண்ணீர் சார்ந்த உலகம். இப்ப பூமிக்கு வந்துட்டு இப்ப வாழ்றோம் பாருங்க, ஒரு 80 வருஷ வாழ்க்கை, இது காத்து சார்ந்த உலகம், ஆக்சிஜன் சார்ந்த உலகம். இனிமேல் போக போற உலகம் ஆத்மா சார்ந்த உலகம். அங்க பரிசுத்தமும் நீதியும் தான் செல்லுபடி ஆகும். இந்த பூமியில தான் ஆக்சிஜனும் தண்ணீரும் ஆகாரமும் இந்த சரீரத்துக்கு. அங்க போயிட்டீங்கன்னா நீங்க ஆக்சிஜனும் நீரும் சாப்பாடும் பிரியாணி இருந்தா கதை ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அங்க நீங்க சர்வே பண்ணணும்னா ஆத்மா வாழ்றதுக்கு பரிசுத்தமும் நீதியும் நீங்க சேகரிச்சு வச்சிருந்தாதான் முடியும். அந்த நீதிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுக்குது. அந்த பரிசுத்தத்தை கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நீதிமானாக்குது. இந்த நீதிமானும் பரிசுத்தவானுங்கிற இதை யார் பெற்றிருக்காங்களோ அவர்களை தான் தேவனுடைய ராஜ்யம் வரவேற்கும். மற்றவர்கள் எல்லாம் புறம்பே தள்ளிடும். நீங்க அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி 22 அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா நாய்கள் சூனியக்காரர்கள் இப்படி பாவம் செய்கிறவர்கள்லாம் நகரத்துக்கு புறம்பே இருப்பாங்க. அந்த நகரத்துக்கு உள்ளே யார் இருப்பாங்கன்னா பரிசுத்தமும் நீதியும் உள்ளவங்க, இந்த மாம்சத்தின் கிரியைகளை அற்பமா எண்ணி அதெல்லாம் ஜெயிச்சவங்க தான் நகரத்துக்கு உள்ளே இருப்பாங்க. நகரத்துக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுகள், அவிசுவாசிகள், சூனியக்காரர்கள், இப்படி இந்த பாவத்துல இருக்கிறவங்க, மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க எல்லாம் புறம்பே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த உலகத்துக்கு போயிட்டீங்கன்னா இது இந்த உலகம், நீங்க இது வாழணும்னு இப்படி ஒரு வாழ்க்கையை யோசிக்கவே மாட்டோம் யாரும். எப்படி தாயின் வயிற்றுல யாரும் அந்த வாழ்க்கைக்கு யோசிக்கிறது இல்லையோ அதே மாதிரி அந்த வாழ்க்கைக்கு போயாச்சுன்னா இந்த வாழ்க்கையை யோசிக்கவே மாட்டோம். அப்ப அந்த வாழ்க்கைக்கு என்ன வேணும் அதை தான் நம்ம தேடணும். வேதம் சொல்லுது, உன் ஆத்மா வாழ்வதற்கு பரிசுத்தமும் நீதியும் வேணும். கடைசி ஆலோசனையை சபை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 22ல, இதோ சீக்கிரமே வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படி அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள், நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்யுங்கள். அப்படின்னா ஏன் சொல்றாருன்னா ஆத்மாவுக்கு பரிசுத்தம் நீதியும் தான் அவசியம்.
உங்கள் ஆத்மாவுக்கு திரளான சொத்து அவசியம் அல்ல. உலகம் முழுவதும் போற்றுகிற பெயர் அவசியம் தேவையில்லை. புகழ், உலகம் முழுவதும் உங்களை பறைசாற்றுகிற புகழ் உங்களுக்கு தேவையில்லை. அதற்கு தேவையெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் தான். அந்த பரிசுத்தமும் நீதியும் இயேசுவும் இம்மானுவேலும் இல்லாம நமக்கு கிடைக்காது. இயேசு ரட்சிப்பு கொடுப்பதற்காக வந்தார். இம்மானுவேல் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நமக்குள்ள ஆவியாக வாசமா இருக்கிறார். இந்த 2 பேரும் இல்லாம அவர் நித்திய ஜீவனை அடைஞ்சு கொள்ளலாம்னு நினைச்சாங்கன்னா அது நம்முடைய நம்பிக்கையா இருக்குமே ஒழிய கர்த்தர் கொடுத்த பிரமாணம் அது அல்ல. அதனாலதான் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. வேதத்தை வாசிக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் இல்லை. வேதத்தை பேசுறதுனால பெனிஃபிட் இல்லை. வேதத்தை பிறருக்கு சொல்றதுனாலே நமக்கு பெனிஃபிட் இல்லை. அப்ப நமக்கு எது இண்டிவிஜுவலா எது பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை உட்கொண்டு அது நமக்கு ஜீவனா கன்வெர்ட் ஆகிறது தான் நமக்கு பெனிஃபிட். இப்போ ஆகாரம் சாப்பிட்றோம். இந்த ஆகாரத்தில் இருக்க சத்தெல்லாம் இந்த உடம்பு என்ன பண்ணுறது, பிளட்டு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தேவையான சத்தை எடுத்துக்கிட்டு கழிவுகளை நீராகவும் மோஷனாகவும் வெளியே தள்ளிடுதா? இது சத்தா மாறினாதான் அந்த உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு பெனிஃபிட்டு நம்ம அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இந்த சாப்பிட்ற சாப்பாடு சத்தை எடுக்காம உடம்பு அப்படியே வெளியே தள்ளிடுச்சுன்னா நம்ம உடம்பு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு அந்த வியாதி வரும். சத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணாம அப்படியே வெளியே தள்ளி போச்சுன்னா உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம வேதம் நம்முடைய ஆத்மாக்குள்ள போகும்போது அவருடைய வார்த்தை உட்கொண்டு அது நமக்கு பலனா மாறணும். மாறினாதான் நமக்கு பெனிஃபிட். மாறலன்னு சொன்னா அதை வாசிக்கிறதுனால, நம்ம பேசுறதுனால, கேட்கறதுனால எந்த பெனிஃபிட் இல்லை. வேத வாக்கியம் நமக்குள்ள போய் அது நமக்கு நித்திய ஜீவனா மாறணும். அதுதான் நமக்கு பெனிஃபிட். அதனாலதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அதுல ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்க எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவே முடியாதுயா. எந்த மனுஷனையும் நீங்க உயர்த்தி பிடிக்கவே முடியாது. 100க்கு 200% நீங்க யாரையும் பார்க்க முடியாது மனுஷரை. ஏன்னா வேதம் சொல்லுது, பலவீனம் இல்லாத ஒரே ஒரு ஆத்மான்னா, ஒரே ஒரு ஆள்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மீதி எல்லாரையும் பலவீனம் உள்ள மனிதர்கள்னு வேதம் அடையாளம் காட்டுது. அவர் ஒருவரை தான் மணவாளன் அடையாளம் காட்டுது. மீதி இந்த பலவீனம் உள்ள மனிதர்கள் எல்லாமே ஆத்மால ஃபீமேல், இவர்கள் எல்லாம் மணவாட்டி. இந்த மணவாட்டிக்கு ரோல் மாடல் அவர் மட்டும்தான் ரோல் மாடல். எந்த ஒரு மணவாட்டியும் நீங்க ரோல் மாடலை எடுக்க முடியாது. காரணம், நீங்க ஆத்மாவுக்கு நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இன்னொரு ஆத்மாவுக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப ஐயா இருக்கிறாங்கன்னு வைங்க, தலைமையா, அவங்க பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கலாம், நம்மளை வளர்த்தெடுக்கலாம், உருவாக்கலாம். ஆனா அவங்க பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய நன்மை அவங்க ஆத்மாவுக்கு தான் ஆசீர்வாதம். அது அவங்க நமக்கு ஷேர் பகிர்ந்து கொடுக்க முடியாது. நம்ம ஆத்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன், என்கிட்ட நிறைய இருக்கு, நான் நிறைய ஜெபம் பண்ணி கிருபையை பெற்றிருக்கிறதுனால என்னுடைய ஊழியர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்குறேன்னு ஐயா அப்படி பகிர்ந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு கொடுக்கிறவர் கர்த்தர், அவர் தான் மணவாளன். அவர்கிட்ட தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இன்னொரு ஆத்மா அதிகமாக நம்ம பெற்றுக்கொண்டதை நம்ம அனுபவிக்கலாம். எனக்கு தான் பெனிஃபிட்டை தவிர அது அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டை தவிர நமக்கு அதை பகிர்ந்து கொடுக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவரவர் பெற்றுக்கொண்டது அவரவருக்கு தான். இன்னொருத்தருக்கு அப்படி வேதத்தில் அதுக்கு நமக்கு ஆதாரம் இல்லை. அதனால அதை அவரவர் கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவரவர் அவருடைய வேதத்தை உள்வாங்கி புசிச்சு ஆத்ம மேன்மைக்காக அவரவர் தான் செய்யணும். நீங்க இதை இன்னும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னா
மன்னாவை அவரவர் தேவையான மன்னாவை காலையில பெய்யும் அவரவர் போய் பொறுக்கணும். அதை பொறுக்கி அடுத்த நாளுக்கு நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அழுகி போயிடும். ஆவிக்குரிய மன்னாவும் நீங்க அடுத்த நாளுக்குலாம் அப்படி சேர்த்து வைக்க முடியாது. அனுதினமும் ஆகாரம் புசிக்கணும். அவர்கிட்ட இருந்து வேதத்திலிருந்து எடுத்து நீங்க புசிக்கணும். அனுதினமும் செய்யணும். எல்லாரும் செய்யணும். எல்லாரும் கொடுக்கப்பட்ட நியமம் அது. சரியா? இப்ப இதுக்குள்ள போவோம், சாப்டருக்குள்ள. அதனால வேதத்தை அவரவர் தான் திருவிருந்து எல்லாரும் சேர்ந்து புசிக்கலாம். ஆனா வேதத்தை நீங்க தனியா உட்கார்ந்து உங்க ஆத்மாவுக்கு தேவைன்னா நீங்க தான் எடுத்துக்கணும். இன்னொரு ஆத்மா கர்த்தரை தேடல, வேதத்தை ஆராயல அப்படிங்கிறத குறிச்சு உங்க ஆத்மாட்ட கர்த்தர் கணக்கு கேட்க மாட்டார். அவங்ககிட்ட தான் கேட்பார். சரியா? ஓகே, இப்ப அதுக்கு பார்த்துட்டோம். அது எல்லாமே 11 தான். இப்ப அடுத்ததுக்கு போலாம். யாத்ராகமத்துல 3:14 ஒருத்தர் வாசி. யாத்ராகமம் 3:14. யாத்ரா 4:1 இல்ல சார், 3:14 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு யாத்ராகமம். தேவன் ம், ம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். ம். நல்லா பாருங்க, இதை கவனிங்க. அடுத்த நமக்கு தமிழ்ல படிக்கும்போது சரியா புரியல பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவோம். இப்ப நமக்கு சரியா அது மீனிங் புரியல. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு தான் நமக்கு மீனிங் புரியுது. நான் எப்படி இருக்கிறேனோ மாறாம அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல கனெக்ட் பண்ணலாம். ஆவிக்குரிய பிரகாரமா அவர் பரிசுத்தம் நீதியும் உள்ளவரா, என்னென்றைக்கும் மாறாத சுவாபம் உடையவரா இருக்கிறார். இப்படி கனெக்ட் பண்ணலாமே தவிர டைரக்டா நமக்கு மீனிங் புரியாது. எபிரேயத்துல போய் பார்த்தோம்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராருங்கிறது கிளியரா புரிஞ்சிடும். அந்த வார்த்தைக்கு போடுறீங்களா? அந்த வார்த்தையை சொல்றேன், போடுங்க. அதுக்கு அலஃப் முதல் எழுத்து, ஹே 5வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, ஹே 5வது எழுத்து. அலஃப் ஹே யோத் ஹே. அலஃப் ஹே யோத் ஹே. அலஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஹே 5th லெட்டர், யோத் 10th லெட்டர், ஹே 5th லெட்டர். அடுத்த வார்த்தை 2வது வார்த்தை. அலஃப் முதல் எழுத்து, ஷின் 21வது எழுத்து, ரேஷ் 20வது எழுத்து, 3 எழுத்து தான் 2வது வார்த்தை, 3 எழுத்து. அலஃப் ஷின் ரேஷ். அலஃப் 1, ஷின் 21, ரேஷ் 20. அடுத்த வார்த்தை அலஃப் முதல் எழுத்து, ஹே 5வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, ஹே 5வது எழுத்து. அலஃப் ஹே யோத் ஹே. அலஃப் ஹே யோத் ஹே. அலஃப் 1, ஹே 5, யோத் 10, ஹே 5. இப்போ 3 வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்குன்னு பாருங்க. இதுதான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏஹயா, ஆஷேர், ஏஹயா. அது 2 வார்த்தை 2 முறை ரிப்பீட் ஆகுது.
ஏஹையா ஏஹையாங்கிறது 2 முறை ரிப்பீட் ஆகுது. ஆஷேருங்கிறது இருக்கிறேன். மூணு வார்த்தை எத்தனை இடத்துல இருக்கு? ஐயா 10 இது ஒரு எழுத்துங்க. வார்த்தை. ஏன் சார் 10 வருது உங்களுக்கு? ஒரு எழுத்து குறையுதே ஏன்? 11 எழுத்துங்க. 11 எழுத்து. அப்படின்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு இங்க தன்னை யாரா வெளிப்படுத்துறாரு? இங்க என்ன சொல்ல வர்றாரு? இருக்கிறவராகவும் தன்னை யார், தன்னுடைய நாமம் என்னன்னு சொல்றாரு கண்டுபிடிக்கணும். வசனத்தை பார்த்து தான் அது மணவாளனா மணவாட்டியான்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா தன்னை யாருன்னு சொல்றாரு? இது அவரை குறித்து சொல்லுதா, நம்மளை குறித்து சொல்லுதா? சொல்லுங்க. என்ன புரியலன்னா சொல்லுங்க, திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஒரு வசனத்துல 11 வந்தா ஒண்ணு அவரா இருக்கும், இல்லை நம்மளா இருக்கும். அவரை குறித்து சொன்னா மணவாளன், நம்மளை குறித்து சொன்னா மணவாட்டி. 11 வந்தா ஒண்ணு அவர், இன்னொன்னு நாம். ஒரு 11 ஒரு இடத்துல வந்துச்சுன்னா இப்ரேயத்துல வசனத்தை பார்க்கணும். அவரை குறித்து சொல்லியிருந்தா மணவாளன், நம்மளை குறித்து சொல்லியிருந்தா மணவாட்டி. இங்க 11 எழுத்து இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கு. இது யாரை குறித்து சொல்லுது? மணவாட்டியா மணவாளன்? மணவாளன் நினைக்கிறேன். மணவாளன் தாங்கய்யா. அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க தான் சொல்லணும். நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்களா? எனக்கே டவுட் வந்துருச்சு. நம்ம எதாவது மாத்தி மணவாளன் தான். ஏன்னா இருக்கிறவராகவே இருக்கிறீர்கள்னா நம்மளை குறித்து சொல்லப்படுது. நீங்க நம்மளை குறித்து சொன்னா மணவாட்டி. அப்போ ஃபீமேலை குறித்து சொல்லப்படுது, மணவாட்டின்னு எடுக்கணும். இங்க அவரை குறித்து தானே சொல்லப்படுது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு அவர் தானே தன்னை குறித்து சொல்றாரு. அப்போ ஏன் நீங்க இவ்வளவு யோசிக்க வேண்டியதே இல்லையே? 11 எழுத்து இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவரை குறித்து சொல்லப்படுது, டக்குன்னு சொல்லணும், மணவாளன்னு சொல்லணும். அது எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக தான் ஆன்சர் வரும். சரி, தவறில்ல. ஆனால் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு வர்றது தான் நீங்கள் கொஞ்சம் மனசில் வைக்கணும். அவரை குறித்து சொல்கிறதா இருந்தால் 11 வந்தால், ஒரு 11 வந்தால் மணவாளன். நம்மளை குறித்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு, வசனத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் 11, ஒரு 11 இருந்துச்சுன்னா மணவாட்டி. இங்கே ஒரு 11 வருதா, 11 எழுத்து. அப்போ அவரை குறித்து சொல்லுது மணவாளன். அப்போ இருக்கிறவராக இருக்கிறவர் யாரு? மணவாளன் தான். அவருடைய நாமம் இருக்கிறவராக எப்படி இருக்கிறாரு? மணவாளன். அதுதான் அவருடைய நாமம். சரியா? இந்த மணவாளன் சொல்லக்கூடிய நாமத்துல மற்ற எல்லா நாமமும் உள்ள வந்துடும். இயேசு என்கிற நாமம், கர்த்தருங்கிற நாமம், 6 நாமம் உள்ள வந்துடும். படிப்பீங்க, தொடர்ந்து படிக்க புரியும். 11 எழுத்துல இருக்கா? இப்போ சரி, இது இருக்கட்டும். மூணு வார்த்தை 11 எழுத்து. இதுக்கு ஆடியில் போடணும், சிங்கிளும் போடுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஆதி யாத்ராமம் 3:2க்கு அதுக்கு எப்ராயிக் ஸ்டடீஸ் பண்ணிடுங்க. எப்ராயிக் ஸ்டடீஸ்னா மேல் ஃபீமேல் பிரிக்கணும். சரியா? 3ஆம் அதிகாரம் 2 அந்த எழுத்து வார்த்தை எத்தனை வார்த்தை பார்த்தோம்? 1 2 3 4 5 6 7 8 வார்த்தை, 30 எழுத்து பார்த்தோம்ல. அதுக்கு எப்ராயிக் ஸ்டடீஸ் பண்ணுங்க. எப்ராயிக் ஸ்டடீஸ்னா எந்தெந்த எழுத்துலாம் இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க, அது மேல். எந்தெந்த எழுத்துலாம் இல்லையோ அதை தனியாக எழுதுங்க, அது ஃபீமேல். அதையும் எழுதுங்க.
எழுதுறீங்களா? அதுக்கு ஹெப்ராயிக் ஸ்டடீஸ் பண்ணுங்க. இந்த வசனம் அப்படி இருக்கட்டும், அதுக்கு அடுத்து பார்ப்போம். ஹெப்ராயிக் ஸ்டடீஸ் பண்ணுங்க. அதாவது வரிசையா ஒரு நீங்க முதல்ல ஆலஃப் இருக்கா எல்லா எழுத்துலையும் எல்லா வார்த்தையிலையும் பார்க்கணும். ஆலஃப் இருந்துச்சுன்னா ஆலஃப் மேல் மேல்னு போட்டு அதை எழுதுங்க. கீழே ஃபீமேல்னு கொஞ்சம் கேப் போட்டு ஃபீமேல்னு எழுதிக்க. அடுத்து பேத் இருக்கா பாருங்க, பேத்து இருக்கு, அப்போ பேத்து மேல் எழுதுங்க. கிமல் இருக்காது, கிமல் இருக்காது, அப்போ கிமெல்லாம் எதில் எழுதுங்க? ஃபீமேலில் போடுங்க. டாலத்து இருக்காது, அப்போ டாலத்து ஃபீமேலில் போடுங்க. அதே மாதிரி பிரிங்க. இந்த 8 வார்த்தைக்கு ஹெப்ராயிக் ஸ்டடீஸ் பண்ணுங்க. மேல் ஃபீமேல் பிரிங்க. பிரிச்சுட்டு அடுத்து இதுக்கு போகலாம். யாத்ரா 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது பிரிக்கிறீங்களா? ஈஸி தான், பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். வரிசையாக அந்த 8 வார்த்தையும் பாயிடுங்க. டாலத்துக்கு அடுத்து ஹே இருக்கா பாருங்க, ஹே இருக்கும், அதில் மேலில் போடுங்க. அடுத்து வாவு இருக்கா பாருங்க, வாவு இருக்கும், அதை மேலில் போடுங்க. இல்லாத எழுத்துக்கள் 22 ஆல்ஃபபெட்டில் எதெல்லாம் இல்லையோ, இதில் பயன்படுத்தலையோ அதை ஃபீமேல் லெட்டரை தனியாக எழுதுங்க. எத்தனை லெட்டர் பிரியுது அது மட்டும் பாருங்க. ஆடில் காடலாம் போட வேண்டாம், அதுக்கு எத்தனை லெட்டர் பிரியுது அது மட்டும் போடுங்க. ஐயா கொஞ்சம் சோதனைங்க, கொஞ்சம் டவர் பிரச்சனை இருக்குங்க, திரும்ப சொல்றீங்களாங்க? ம் சிஸ்டர், நம்ம 8 வார்த்தை யாத்ரா 3:2 யாத்ரா 3:2 யாத்திரா 8 வார்த்தை. 3:14 இருந்தே சொல்லுங்க. அதான் 3:14 பார்த்தோம். 3:14 என்னன்னு பார்த்துருக்கோம்னா 3 வார்த்தை 11 எழுத்து. மணவாளனாக தான் இருக்கிறார், அதுதான் அங்கே சொல்றாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னா 11 எழுத்து 3 வார்த்தையில் வச்சிருக்காரு. ஏன் 11 எழுத்துல வச்சிருக்கிறாருன்னா அவர் மணவாளனாக இருக்கிறார், ஆத்மாவுக்கு மணவாளனாக இருக்கிறாருங்கிறது தான் அங்க வெளிப்படுத்துறாரு நமக்கு சத்தியத்துல. நமக்கு மோசேக்கு சம்பவத்துல முச்செடியில தரிசனம் பண்ணாரு, நமக்கு மணவாளனாக தன்னை காண்பிக்கிறார். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஒன்று விட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி வார்த்தையில 8 வார்த்தை 30 எழுத்து பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஹெப்ராயிக் ஸ்டடீஸ் பண்ணுங்க. ஹெப்ராயிக் ஸ்டடீஸ்னா மேல் ஃபீமேல் பிரிக்கணும். 22 எபிரேய எழுத்துல எந்த எழுத்துலாம் இந்த வசனத்துல யூஸ் பண்ணியிருக்கோ அதை தனியாக எடுத்து எழுதுங்க. எந்த எழுத்துலாம் இதில் பயன்படுத்தலையோ அதை தனியாக எடுத்து எழுதுங்க. எத்தனை எழுத்து எத்தனை எழுத்து பிரியுதுன்னு பாருங்க. மேல் எத்தனை எழுத்து வருது, ஃபீமேல் முத பார்த்தோம் பாரு 38, அதை சொல்றீங்களா? அதை தான் சொல்றேன். ஓ, அதுல என்னது இப்ப வந்த எழுத்தெல்லாம் தனியா எழுத சொல்றீங்களா? ஆமா, அதுல எந்தெந்த எழுத்துலாம் வந்திருக்கோ அதை தனியா எழுதுங்க. எந்தெந்த எழுத்துலாம் ஆல்பபெட்ல உள்ளது இதுல வரலையோ அதை தனியா எடுத்து எழுதுங்க. ஓஹோ, அதான் மேல் ஃபீமேல். அப்ப சரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அத ஒன்னொரு அந்த எழுத்து மட்டும் சொல்லுங்களேன். ஒரு எழுத்து மிஸ் ஆகுது எனக்கு. சொல்லட்டுமா? முதல் எழுத்து யாத்ராம 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேங்கிறது ஆலஃப் முதல் எழுத்து. ஹே 5வது எழுத்து. யோது 10வது எழுத்து. அடுத்து ஹே 5வது எழுத்து. அது கரெக்ட். ரெண்டாவது வார்த்தை 21 20. ஆலஃப் ஷின் ரேஷ் 21 20. மூணாவது எழுத்து வார்த்தை ஆலஃப் ஹே யோத் ஹே 4 எழுத்து. ஓகே ஓகே, நல்லது. ஆமா. அப்ப 11 வார்த்தை வருது. 11 எழுத்து. 11 எழுத்துனா மணவாளனாக இருக்கிறேன்ங்கிறதா நமக்கு சொல்ல வராது. ஆதியாகமம் 1:1 7 வார்த்தை 28 எழுத்துல இருக்கு.
11 11 தான் இருக்கு. நீங்க எப்ராய்க் ஸ்டடீஸ் போட்டீங்கன்னா 11 எழுத்து இருக்கும், 11 எழுத்து இருக்காது. அப்ப ஆதியாகமம் 1:1 எப்படிதான் இருக்கு? ஆதியாகமம் 1:1 11 11 அடிப்படையில் தாங்க இருக்கு. அதை தான் வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே வர போறோம். ஆதியாகமம் 1:1 எப்ராய்க் ஸ்டடீஸ் பண்ணீங்கன்னா 11 11 எழுத்துல இருக்கு. 28 எழுத்து 14 14 அடிப்படையில் இருக்கு. ஆதியாகமம் 1:1 எப்படி ஆரம்பிக்குதுன்னா 11 11 14 14 மணவாளன் மணவாட்டி அவருடைய கற்பனைகளும் பிரமாணங்களும் அதுல தான் ஆரம்பிக்குது வேதமே. நீங்க அப்படியே வந்தீங்கன்னா இப்ப இதுக்கு போடுங்க, போட்டுக்கிட்டே கேளுங்க நான் சொல்றத. இதுக்கு எப்ராய்க் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மத்தேயு 1:1 மத்தேயு வந்து 28 அதிகாரம். ஏன் மத்தேயு 28 அதிகாரத்துல ஆரம்பிக்குது? 14 14 அடிப்படையில தான். 14 14 அடிப்படையில் ஆரம்பிக்குதா? வெளிப்படுத்தின விசேஷம் எதுல முடியுது? 22 அதிகாரத்துல முடியுதா? 11 11ல முடியுது. வேதம் ஆரம்பிக்கிறது ஆதியாகமம் 11 11 14 14ல ஆரம்பிக்குது. இங்க புதிய உடன்படிக்கையில வந்தீங்கன்னா 14 14ல ஆரம்பிச்சு மத்தேயுல வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 11 11ல முடிஞ்சிருது. ஆரம்பமும் முடிவும் சேம் தான். 11 11ல ஆரம்பிச்சு 14 14ல ஆரம்பிச்சு அதே மாதிரி 14 14 11 11ல முடிச்சிடும். எப்ராய்க் ஸ்டடீஸ் எவ்வளவு வருது பாருங்க. ஏசப்பா. இந்த 3 வார்த்தைக்கும் சிங்கிள் 6 6ன்னு வருது. 3 வார்த்தை சிங்கிள் போட்டீங்களா? 3 வார்த்தைக்கும் நம்ம எப்படி போட்டீங்க? ஒரே செகண்ட் வரேன். 12 முதல் வார்த்தைக்கு 12/12 வருது. 12/12 கரெக்ட். அடுத்த அப்ப வார்த்தைக்கு 2 1 3 2 1 3 அதை ரெண்டையும் கூட்டியா 3 3 6 கரெக்டா? அப்படி போட்டிருக்கீங்களா? சரி, அப்படி அப்படி போட்டு கூட்டி ஒண்ணும் இல்ல. இதுல சிங்கிள் வந்து அந்த 12 வருதா? 12 12 அந்த 12 அடுத்த வார்த்தைக்கு 6 6 வரும். அந்த 12 6 அப்படி கூட்டுங்க. 12 6 அடுத்த வார்த்தைக்கு 12 வரும். அப்படி கூட்டி மொத்தமா போடுங்க. 12. ஓ அப்படியா? 24 30 வருது. 30 30 வரும். 30 30னா 60 60னா சாமைக்குன்னு அர்த்தம். 15வது எழுத்து அதனுடைய கார்டினல் வேல்யூ 15 60 சாமக்குன்னு போட்டுங்க. சப்போர்ட் நான் சொல்றேன். சப்போர்ட்னு சாமக்குன்னு 15வது எழுத்தை குறிச்சுக்குங்க. 60னா என்னன்னா சாமக்குடைய கார்டினல் வேல்யூ குறிச்சுக்குங்க. சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா நீங்க கூட்டின மாதிரி கூட்டினீங்கன்னா 12 12 வந்துடும். 1 + 2 3 + 6 + 1 + 2 அப்படி கூட்டினீங்கன்னா 12 12. அது சிங்கிள் டு சிங்கிள் மொத்தமாவே சிங்கிள் டிஜிட்ல கூட்டுறது. சிங்கிள் டு சிங்கிள் 12 12னா
2 வகையான உபதேசம் உள்ளே இருக்கிறது. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா 2 வகையான மணவாளன் அவருக்குள்ளாக 2 வகையான உபதேசம் இருக்கிறது. ஒன்று இயேசுவை குறித்த உபதேசம், இன்னொன்று இம்மானுவேலை குறித்த உபதேசம். ஒன்று பாலகனை குறித்த உபதேசம், இன்னொன்று குமாரனை பற்றின உபதேசம் உள்ளே இருக்கிறது. எழுதி அப்படியே ஆர்டினல் கார்டில் போட்டுருங்க. ஆர்டினல் கார்டில் எவ்வளோ வருது பாருங்க, அதுக்கும் சொல்லிட்டேன். ஆர்டினல் இருந்து மொத்தமாக கூட்டுங்க. 1 + 5 + 10 + 5 அதே மாதிரி கூட்டணும். அடுத்த வார்த்தைக்கு 1 + 21 + 20 அப்படி மொத்தமாக கூட்டினா ஆர்டினல் கார்டில் டோட்டல் 3 வார்த்தைக்கு சேர்த்து அப்படி கூட்டுங்க. இதுல ஆர்டினல்கால்னு பார்த்தா இதுக்கு 21/21 கரெக்டா? கரெக்டுமா? 42/327 ரெண்டாவதுக்கு 327 வராது, 501 வரும். கீழே வந்து ஆலஃப்க்கு 1 ஷின்னுக்கு 21 300, ரேஷ்க்கு 20 200. அப்போ கூட்டிங்கன்னா 1 + 300. அது ரேஸுக்கு 200க்கு 20 போட்டு. ஆமாம், அது பழக பழகதாம்மா வரும். 517 கரெக்டா? என்னம்மா? 501 501 எஸ் எஸ் ஆமா ஆமா 501 கரெக்ட். 501 கரெக்ட். ஆமா அதே மாதிரி அடுத்த வார்த்தைக்கும் போடுங்க. 3வது வார்த்தைக்கு மூணாவது போட்டுட்டேன். மூணாவதுன்னா 21/21 கரெக்டா? ஆமா ஆமா கரெக்டுமா. இப்போ இந்த 21 42 21 அதை கூட்டிருங்க. 21 501 21 அதை கூட்டிருங்க. கூட்டி கரெக்ட். அப்படி 21/42/21. இது இப்ப கூட்டும்போ 84/543 கரெக்டா? கரெக்டுமா. 84/543. இப்போ 84 543 கூட்டிருங்க. இன்னும் அதையும் கூட்டணுமா? அதை கூட்டுங்க. 84 543 கூட்டு 627. 627 6 + 2 + 7ன்னு கூட்டுங்க. சிங்கிளா கூட்டுங்க. 15 வரும். ஆமா 15. 15னா சாமக். 15வது சாமக்குன்னு போட்டுக்குங்க. சாமக்குன்னு போட்டுக்கிட்டு எண்ணாகமம் 6 24 26 பிராக்கெட்ல போட்டுக்குங்க. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் 15 வார்த்தை 60 எழுத்துல இருக்கு எபிரேயத்துல. தமிழ்ல எண்ணி பார்த்துடாதீங்க, எபிரேயத்துல சொல்றேன். எண்ணாகமம் 6 24 26 வரைக்கும்
15 கர்த்தர் உன்னை 15 வார்த்தை 60 எழுத்துல தான் இருக்கு. 60. சாமக்குடைய அடையாளம் சப்போர்ட். Okay. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்மேல் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்படிங்கிறது தான் யாத்ராமா எண்ணாமா 6:24-26. சரியா? இப்போ 3 வார்த்தை 11 எழுத்துல இருக்கா? 11 எழுத்துனா மணவாளனாகவே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. சப்போர்ட் சாமக் அப்படின்னா மணவாட்டிக்கு என்ன தேவையோ அதுவாகவே இருக்கிறேன்னு சொல்றார். எழுதிக்கிங்க. மணவாட்டிக்கு என்ன தேவையோ அதுவாகவே நான் மணவாளனா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? மணவாட்டிக்கு என்ன தேவை? ஆத்மாலும் நம்ம எல்லாம் ஃபீமேல். இந்த ஃபீமேலுக்கு என்ன வேணும்? பரிசுத்தமும் நீதியும் வேணும். அதுவாகவே தான் அவர் இருக்கிறார். மணவாளன் எப்படி இருக்கிறாரு? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார்னு வாசிக்கிறோமா? அவர் தான் பரிசுத்தம் நீதியும் அவர் தான். அவர் மணவாட்டிக்கு என்ன தேவையோ அதுவாகவே மணவாளன் இருக்கிறார். எழுதிங்க. ரெண்டு சரீரம் இருக்கா நமக்கு? ஒன்று ஆவிக்குரிய சரீரம், இன்னொன்று மாம்ச சரீரம். இந்த மாம்ச சரீரத்திற்கு மரணம் உண்டு, ஆனால் ஆவியின் சரீரத்துக்கு மரணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மணவாட்டிக்கு தான் மரணமே இல்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, உண்மைதான். நான் சொல்றது பொதுவானதாக சொல்கிறேன். பொதுவான நியமம் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே, அதுதான் பொதுவான நியமம். இதில் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் மட்டும் எக்ஸப்ஷன். அவங்க விதிவிலக்கு. ஜெயங்கொண்டு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறவங்களுக்கு அப்படியே இந்த மாம்ச சரீரத்துக்கு ஆவிக்குரிய சரீரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. சரியா? இதை நீங்க அப்படியே கொண்டு போய் இந்த சரீரத்தை அப்படியே நீங்க சியோனுக்கு கொண்டு போய் வாழ்றது நோ யூஸ். இந்த சரீரத்தை நீங்க அப்படியே கொண்டு போனீங்கன்னா இந்த சரீரம் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் வேணும், அது அங்கே கிடையாது. சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், அது ஆவிக்குரிய உலகம். அங்கே அதெல்லாம் கிடையாது. அதனால இந்த சரீரத்தை நீங்க அப்படியே தூக்கிட்டு போனாலும் வேஸ்ட். மறுபடுத்தி இந்த சரீரம் அப்படியே அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு யூஸும் இல்லை. இந்த சரீரம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது இனப்பெருக்க சரீரம். இதை ஏன் இந்த சரீரத்தில் ஆணாவும் பெண்ணாவும் கொடுத்தாருன்னா, சந்ததி ஆதாமுடைய சந்ததி பெருக்கத்துக்காக தான் ஆணும் பெண்ணுமா கொடுக்குறாரு. இல்லைன்னா ஒரே மாதிரி ஆணாவே கொடுத்துருக்கலாம், ஒரே மாதிரி பெண்ணாவே கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா, சந்ததி ஒன்றிருந்து திரளான சந்ததி உருவாகிறதுக்காக தான் ஆண் பெண்ங்கிறது கொடுக்குறாரு. நித்தியத்தில் போகும்போது நமக்கு ஆண் பெண்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே ஆத்மால பெண்ணு தான். அங்கே இனப்பெருக்க சரீரம் கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஆவியா இருக்கிற கர்த்தருக்கு ஒரு சரீரம் இருக்கு, ஆவிக்குரிய சரீரம். அது இனப்பெருக்க சரீரம் அல்ல. தேவதூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அது இனப்பெருக்க சரீரம் அல்ல. அதனாலதான் நித்தியத்தில் நம்ம போகும்போது மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல தேவதூதர்களை போல இருப்பாங்கன்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, இனப்பெருக்க சரீரத்தில் நம்ம யாருமே இருக்க மாட்டோம், ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்போம். அதுல தேவதூதர்களுக்கு ஒப்பா இருப்போம்னு சொன்னா, ஆவிக்குரிய சரீரமா மாறிட்டோம்னா அதுல வீழ்ச்சி கிடையாது. நம்ம இந்த எல்லாத்தையும் ஜெயிச்சு போயாச்சு, பரிசுத்தம் நீதி உள்ளவர்களா ஆவிக்குரிய சரீரத்தில் ஆவிக்குரிய சாயல்ல மைமையின் சரீரத்தில் இருக்கிறோம். அதுல வீழ்த்துறதுக்கு மரணம் கிடையாது, வீழ்த்துறதுக்கு ஒரு எதிரி சாத்தான் கிடையாது, ஒரு பாவம் கிடையாது, மரணம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்றதால வீழ்ச்சி கிடையாது. அதனால தேவதூதர்களை போல இருப்போம்னா அதான் அர்த்தம். அதனால புரிஞ்சு கொள்ளாதீங்க. தேவதூதர்களை போல இருப்போம்னா ஒருவேளை அங்கே வேலைக்காரர்களா தேவதூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு அடிமையா இருப்போம்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நமக்கு ஆண்டவருக்கு வேலைக்காரர்களா இருப்போமா நித்தியத்தில்? அப்படி கிடையாது. அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுது. தேவதூதர்களை போல இருப்போம்னு சொன்னா அழியாத சரீரத்தில் இருப்போம், இனப்பெருக்க சரீரம் கிடையாது. கிளியரா? அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். ஓகேவா? இப்போ யாரெல்லாம் மேல் ஃபீமேல் போட்டீங்க? யாத்ரா 3:2 இன்னும் போடலையா? யாருமே போடலையா? பிரைட் ஸ்டடிஸ் பண்ணிட்டீங்களா? போட்டாச்சியா.
எவ்வளோங்க வருது? அது மேலுக்கு வந்து 1000 மேலுக்கு வந்து 1276. ஐயா ஆடியல் கார்டில் நான் போடவே சொல்லியே. எத்தனை எழுத்து வருதுன்னு தான் பிரிக்க சொன்னேன். அப்படியா? அது எழுத்தே போட்டு போட்டாச்சு. போட்டிங்களா? ஓ, எழுத்துல போட்டாச்சு. அதுக்கு 1 2 அதுக்கு 3 மேலுக்கு போட்டிங்கன்னா 123 1014 வருதா? 152 1124 மேலுக்கு. அது ரெண்டு கேட்டுனா 1276 மொத்தம். சரிங்க. ஃபீமேலுக்கு ஃபீமேலுக்கு வந்து மேல வந்து 101 ஆர்டினல், கீழே 371 472 மொத்தம். 2 சேர்த்து 1748. எத்தனை எழுத்து பிரியுது? அதான் மெயினுங்க. 1 ஆடியல் 2 கார்டுலாம் 3 தேவையில்ல. 4 5 6 7 8 9 10 11 12 13 13 எழுத்து மேல இருக்கு. 13 9 தப்பு. 11 11 தாங்க வரும். 11 11 தாங்க வரும். இது 13 வருது ஐயா மேல. இருங்க பார்த்து. மேல வந்து மேல எந்த நான் சொல்ற எழுத்துலாம் வருதா பாருங்க. இருக்கிற எழுத்துல ஆலஃப் வருதா? சொல்லுங்க. ஆலஃப் மேல் லெட்டர்லாம் சொல்றேன் பாருங்க. ஆலஃப் அடுத்து பெத்து ஒரே நிமிஷம் இருங்க. சரி. ஆலஃப் வருதா? ரெண்டாவது பேத்துங்க. மேல்ல ரெண்டாவது எழுத்து பேத். பெத்து மூணாவது வந்து கிமல். மூணாவது ஹே. அடுத்து வாவ். வாவு. அடுத்து யோது. அடுத்தது காஃப் சபித். காஃப் வருது. அடுத்து லேமட். அடுத்து மெம். அடுத்தது ரேஷ். நுண்ணுல வரலையா? மெம்முக்கு அடுத்து நுண்ணு வரலீங்க அந்த எழுத்துல. ஆமா, நுண்ணு நுண்ணு சாமக்கெல்லாம் வருது. ஒரு நிமிஷம். அப்ப 13 9 வருது. அதாவது 3 2ல முதல் 6 வார்த்தை, கடைசி 2 வார்த்தையை விட்டுருணுங்க. கடைசி 2 வார்த்தை நான் சொல்லாம விட்டேனா சாரி. கடைசி 2 வார்த்தை, முதல் 6 வார்த்தை மட்டும்தான் எப்ராய்க் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க நான் பண்ணியிருக்கிறது. அப்ப கடைசி 2 வார்த்தை விட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு சாமைக்கு நொன்னு வராது. அது ரெண்டையும் கட் பண்ணிடுங்க. அப்போ 11 11 தான் வரும். அந்த ரெண்டையும் நுண்ணையும் சாமைக்கும் எடுத்து ஃபீமேல்ல போட்டுருங்க. கடைசி 2 வார்த்தை கிடையாது. முதல் 6 வார்த்தைக்கு தான் எப்ராய்க் ஸ்டடீஸ். ரைட். 9 2 11 சரியா வந்துருச்சு. 11 11 என்னன்னா, அப்போ 3 2ல 11 11 தான் அதனுடைய கான்செப்ட். 3 2ல நம்ம என்ன வாசிச்சோம்? 3 2ல கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். மணவாளன் மணவாட்டிக்கு தரிசனமானார். இங்கே மோசே மணவாட்டியாகவும் தரிசனமான கர்த்தர் மணவாளனாகவும் காண்பிக்கப்படுகிறது. அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. முட்செடியில் நின்று தரிசனமானவர் மணவாளன். அந்த தரிசனத்தை பார்த்த மோசே மணவாட்டி ஸ்தானத்துல காண்பிக்கப்படுது. சரியா? 11 11. இந்த 11 11 எழுத்துக்கும் ஆடியல் கார்டில் போட்டீங்கன்னா அதுக்கு தேவையில்லை. இருந்தால் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் 123 ஆர்டினல் வரும். கார்டினல் 1014 வரும் மேல் லெட்டருக்கு. ஃபீமேலுக்கு 130 ஆர்டினல், கார்டினல் 481 வரும். சரியா? சிங்கிள் வந்து மேலுக்கு 33 33 66 வரும். ஃபீமேலுக்கு 76 67 143 வரும். மீதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம எதோட முடிச்சிருக்கோம்? யாத்ராமம் 3:14ல் அந்த ஆடில் கார்டில் சிங்கிள் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்ததுக்கெல்லாம் பார்க்கணும். மீதி அது ஹோம்ஒர்க்காக அனுப்பி விட்றோம். போட்டு வந்துருங்க. ஆடில் கார்டில் சிங்கிள் டு சிங்கிள் போட்டு வந்துருங்க. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, சோதரங்க. சரியா? ஓகே. இப்போ இதில் இதோட முடிச்சிருக்கோம். சரி, ஜெபம் பண்ணிடுறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. விஷாலாவிக்க
அப்பா மைமேன் ராஜா, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவ்வளவாய் உடைய வேதத்தை தியானித்து ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியத்தை ராஜா எங்களுக்கு கர்த்தா ஒரு சிலர் ஆகி எங்களுக்கு கொடுத்தீர். வேதத்தின் மகத்துவங்களையும் உடைய எவரியத்தில் எழுதி கொடுத்தீர். அதை பார்க்க எங்களுக்கு நாளிலும் ஒரு சில வசனங்களை பார்க்க இருக்க செய்தி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய கண் திறந்து அதை பார்த்து உள்ளான மனுஷன் பூரண மைமேடைய கர்த்தர் பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். உள்ளான ஆத்துமா ராஜா பூரண பரிசுத்தம் ஆமாண்டவரே மகிமை மறுரூபத்தை அடைய பூரண நீதியை கர்த்தாவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் வெளிப்படும் போது பூரண கர்த்தாவை கிருபையை வெளிப்படும் போது கிடைக்கிற கிருபையை கர்த்தாவை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு பலன்தார் ராஜா. ஆயத்தம் இல்லாத புத்தி இல்லாத கனிகளைப் போல அல்ல, ஆயத்தமாக இருக்கிற புத்தி உள்ள கனிகளைப் போல எங்களை ஆயத்தமாக்கும். தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கும். அதற்கு ஒவ்வொரு பரிசுத்தமான தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பலவீனமாய் காணப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும். கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். ஆமாண்டவரே சோதரம் 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 கர்த்தாவே, இதை வாசிப்பதோடு கேட்பதோடு ஆராய்வதோடு தியானிப்பதோடு நின்று விடாமல் அதை உட்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆமாண்டவரே, கேட்டுக்கொண்ட சத்தியங்களை மனதில் பதித்து அசை போட அதனுடைய கர்த்தாவை வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். நன்றி, எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி மிட்நைட் பிரேயரை கர்த்தாவை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆமாண்டவரே, ஆவின் உற்சாகத்தோடு அதில் பங்கு பெற இறக்கம் செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு எடுக்கிறோம். மகிமின் மணவாள் நாயகி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இப்படி சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் நாளில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமன் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, நம்மளுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கலந்து கொண்ட எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சகல துதிக்கான மகிமை உண்டாக. சோதரம் சோதரையா சோதரங்கய்யா ஐயா ஸ்தோத்திரையா. ஐயா சோதரையா சோதரங்கய்யா சோதரங்க சோதரங்க ஐயா ஸ்தோத்திரங்கய்யா. ஐயா சோதரங்க ஐயா சோதரங்கய்யா. சோதரங்கய்யா சோதரம். சரி, அப்ப ரிலீவ் ஆகிக்கலாம் எல்லாருக்கும். தம்பி என் பண்ணிடலாம் தம்பி. சோதரங்கய்யா.